இன்னைக்கு நம்ம புத்தரை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் இந்த வீடியோல. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கிமு 590 அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு 590 வருஷத்துக்கு முன்னாடி பொறக்குறாரு. சித்தார்த்தர்ன்னு சொல்லக்கூடிய ஒரு பையன். அந்த பையன் தான் பின்னால புத்தர்ன்னு அழைக்கப்படுகிறார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா, சித்தார்த்தர் அரண்மனையில பொறக்குறாரு. அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜ வம்சத்த சேர்ந்தவரு. ஒரு ராஜாவுடைய ஒரே ஆண் பையனா பொறக்குறாரு. அவரு பொறந்து 7 நாள்ல அவங்களுடைய தாயார் இறந்து போறாங்க. இறந்து போனவாட்டி அவருடைய தாயாருடைய தங்கச்சி, அதாவது இவரோட சித்தி, அவங்க வந்து ராஜாவ திருமணம் பண்ணிக்கிறாங்க. தன்னுடைய சித்தி அரவணைப்புல தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவரு வளர்றாரு. ஓகேங்களா? அவருடைய தாய் இறந்துட்டாங்க. சித்தியோட அரவணைப்புல வளர்றாரு. வளர்ந்து முடிச்சவாட்டி, அவர் எதிர்பார்க்காத விதமா 16 வயசுலயே அவருக்கு ஒரு திருமணம் அப்படிங்கிறது நடக்குது. எதுக்கோசரம் அந்த சின்ன வயசுலயே பண்ணி வச்சாங்கன்னா, அவருடைய ஜாதக அமைப்புப்படி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வயசானவரு, ஒரு நோயாளி, ஒரு துறவி, இதெல்லாம் ஒரு இறந்து போனவர். இதெல்லாம் அவரு பார்த்தாரு அப்படின்னா, துறவியா மாறி போயிடுவாரு. அதனால அவருக்கு அதெல்லாம் தெரியாம, இந்த உலகத்தோட சுக துக்கங்கள தெரியாமலே அவர பார்த்து வளர்த்துங்கன்னு சொல்லி ஜாதகத்துல சொல்லியிருக்கிறதுனால, இவர் என்ன பண்றாங்க, ஜாதகத்துல சொன்ன மாரி வெளி உலகத்தையே காட்டாம, இவருக்கு இருக்கக்கூடிய அனைத்து சுக போகங்களையும் காமிச்சு, ரொம்பவே ஒரு லக்ஸரியா, ரொம்பவே ஒரு அடல்ட்டிங்கா, ரொம்ப ஒரு எதிர்பார்க்காத விதமா எல்லாமே பண்ணி வளர்த்துறாங்க. வளர்த்தவாட்டி அவருக்கு 16 வயசுல கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. கல்யாணம் பண்ணி வச்சவாட்டி அவருக்கு வந்து ஒரு ஆம்பள பையன் பொறக்குறாங்க. பொறந்துட்டு இப்படிலாம் நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணி வளர்ந்துட்டு இருக்கும்போது, எதிர்பார்க்காத விதமா என்ன பண்றாரு, ஒரு விஷயத்த கண்ல பார்க்குறாரு. ஒரு மனிதனுடைய இறப்பு அத பார்க்குறாங்க. ஒரு மனுஷன் இறந்து போனவாட்டி, அந்த மனுஷன எடுத்துட்டு அடக்கம் பண்ண எடுத்துட்டு போறாங்க. இத பார்த்த உடனே, "என்னது இது? வாட் இஸ் திஸ்? என்னது இது?" அப்படின்ற மாரி அவரு கேட்குறாரு. கேட்கும்போது தான் இந்த மாரி சொல்றாங்க, இந்த மாரி அவரு இறந்துட்டாரு. இறந்து போனவாட்டி எல்லாரும் எங்க போவாங்க? அப்ப அதுவரைக்கும் அவங்க இருந்ததெல்லாம் அதுக்கப்புறமேட்டு என்ன ஆகும்? ஆஃப்டர் லைஃப் எதுவும் இருக்குதா? அப்படின்னு சொல்லி அவருக்குள்ளேயே நெறைய கேள்விகள் எழுது. அந்த ஜாதகத்துல சொல்லப்பட்டது என்ன? இந்த மாரி விஷயங்கள அவரு பார்த்தாருன்னா துறவியா மாறிடுவாருன்ட்டு. இவங்க என்ன பண்ணாங்க, இல்ல அவரு என் பையன் அப்படி போக விடமாட்டேன். நான் ரொம்ப பார்த்துக்கன்னு சொல்லிட்டு எதையுமே கண்ல காமிக்காம வளர்த்துனாங்க. ஆனாலும் அந்த நேரங்காலம் அப்படிங்கிறது அவர் கண்ல காமிச்சிருச்சு. அத அவர் பார்த்தவாட்டி என்ன பண்றாரு, உண்மையாலுமே நான் வந்து இந்த வாழ்க்கைய நான் விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு, தன்னோட மனைவி, மகன், புத்தருக்கு ஒரு பையன் இருக்கிறான். இருந்தாரு. இருக்கான்னு சொல்லக்கூடாது. புத்தருக்கு ஒரு பையன் இருந்தாரு. அவரு என்ன பண்றாரு, அத விட்டுட்டு தன்னோட அரண்மனையெல்லாம் விட்டுட்டு காட்டுக்கு வராரு. காட்டுக்கு வரும்போது ஒரு காவி உடை அணிஞ்சுட்டு வராரு. காவி உடை அணிஞ்சுட்டு வந்தாட்டி, அங்க இருக்கக்கூடிய முனிவர்கள் சந்திக்கிறாரு. சந்திச்சுட்டு, "நான் இந்த மாரி இறைவன தேடி வந்தேன். நான் இறைநிலைய உணரணும். எனக்கு சொல்லிக் குடுங்க" அப்படின்னு சொல்லி கேட்கறாரு. உடனே அவங்க என்ன பண்றாங்க, "சரி நான் உனக்கு சொல்லி தரேன். நீ வந்து என்ன பண்றன்னு" சொல்லிட்டு, "நீ என்ன இப்படி கொழு கொழுன்னு அமுல் பேபி மாரி இருக்கிற? நீ இந்த மாரி இருக்கக்கூடாது. சாப்பாட்ட கம்மி பண்ணு. சாப்பாட்ட கம்மி பண்ணி, உடம்ப மெலிசு பண்ணு. நீ இந்த உலகத்துல இருக்கக்கூடிய வாழ்க்கையில இருக்கிற அப்படின்னா, இந்த மாரி சாப்பாடு இந்த மாரிலாம் இருக்கக்கூடாது. கம்மியா சாப்பிடணுங்கிறாங்க." அவங்க சொல்லக்கூடிய போதனைகள்லாம் இவரு கேட்டு வந்து என்ன பண்றாரு, ரொம்ப தன்னை மெய் வருத்திக்கிறாரு. மெய் வருத்திக்கிட்டு ரொம்பவே கம்மியான அளவு சாப்பிடாம இருந்து, தன்னோட உடம்ப கெடுத்துக்கிறாரு. என்ன காரணம், இத்தன நாள் அரண்மனையில ரொம்ப லக்ஸரியா இருந்தவரு. இப்ப வந்து திடீர்னு சாப்பிடாம இருக்கணும் அப்படின்னு சொல்லி மெய் வருத்தி, மெய்னா உடல், உடம்ப வருத்திக்கிட்டு அவர் என்ன பண்றாரு, கடவுள உணரணும், கடவுள உணரணும்னு சொல்லி சாப்பாடு கம்மியா சாப்பிட்டு, சாப்பிட்டு ஆள் எலும்பும் தோலுமா போயிட்டாரு. எலும்பும் தோலுமா போனவாட்டி உணர முயற்சி பண்றாரு. அவரால உணர முடியல. ஒரு கட்டத்துல என்ன பண்றாரு, சாப்பாடு நல்லா சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. இவர் நல்லா சாப்பாட சாப்பிட ஆரம்பிக்கும் பொழுது, இவருக்கு கீழ இருக்கக்கூடிய சீடர்கள் புதுசா சேர்ந்தவங்க என்ன பண்றாங்க, முனிவர்களே சோறு திங்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. இவரு என்ன சோறு திங்கிறாரு. ஸோ இவரு வந்து ஒண்ணும் சரியில்ல. இவரு சும்மா நாம இன்னைக்கு எப்படி சொல்றோம், ஒருத்தர் டுபாக்கூர் சாமியாரு, போலி சாமியார்ன்னு அதே மாரி புத்தரையும் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க. இவர் வந்து ஒரு உண்மையான சாமியார் கிடையாது. இவர் வந்து உண்மையான இறைநிலைய அடைய போறதும் கிடையாது. இவர் வந்து ஒரு டுபாக்கூரு, டம்மி பாபா அப்படின்னு சொல்லிட்டு இவர விட்டுட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு அவரு என்ன பண்றாரு, சாப்பிடுறாரு. சாப்பிட்டு தனிமையில கடுமையா சிந்தனை செய்றாரு. இறைநிலைய உணர்றதுக்கு என்ன பண்ணணும்? என்ன பண்ணலாம்? அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி ஒரு உணர முயற்சி பண்ணும்போது கிடைச்சிருச்சு. அவரு உணரணும்னு முயற்சி பண்ண விஷயம் அவருக்கு கிடைச்சிருச்சு. தன்னுடைய 35வது வயதுல அவர் வந்து என்ன பண்றாரு, போதி மரத்துக்கு கீழ இருக்கும் பொழுது, அவருக்கு வந்து அந்த ஞானம் அப்படிங்கிறது கிடைச்சிருது. அப்படி ஒரு கிடைச்சவாட்டி இறைநிலைய உணர்றாரு. இறைநிலைய உணர்ந்தவாட்டி, அவர் உண்மையாலுமே யாருமே நினைக்க முடியாத நெறைய விஷயங்கள அவரு உணர்றாரு. அவர் வந்து ஆறா இன்கிரீஸ் ஆகுது அவருக்கு. ஆறா அப்படிங்கிறது நம்ம என்ன நினைக்கிறோமோ, அத தான் மத்தவங்க செய்வாங்க. அதுதான் ஆறா. புத்தர் நடந்து போறாரு அப்படின்னாலே, அந்த இடத்துல எப்படி இருக்குமா, ஒரு மானும், ஒரு புலியும் ஒரே நதியில தண்ணி குடிக்குமாம் பக்கத்து பக்கத்துல. முதல்ல என்ன பண்ணுமா, முதல்ல தண்ணீல இருந்து அவங்கள அத பார்த்துட்டு கம்முனு இருக்குமாம். முதலையும், மீனும்
முதல்ல வந்து மீனை சாப்பிட்டாதான் இவருடைய ஆறாவோட வைப்ரேஷன் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப பாசிட்டிவா இருக்குமா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆறா. இந்த மாரி அவருடைய ஆறா அப்படிங்கிறது இவரு நிக்கிறாரு அப்படின்னா, இவர சுத்தி நெறைய தூரத்துக்கு இருந்துச்சாம். ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு இவர சுத்தி பாசிட்டிவா மட்டும் தான் இருக்குமா. கெட்ட எண்ணத்தோட இருக்கிறவங்க கூட வந்து எதிரிகளா சண்டை போட்டுக்கிறவங்க கூட அந்த ஆறாவுக்குள்ளாடி அந்த குறிப்பிட்ட தூரத்துக்குள்ள வந்துட்டா சண்டை போட தோணாதாம். அந்த அளவுக்கு ரொம்ப அமைதியா இருப்பாங்களாம். இந்த மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, புத்தர் அப்படிங்கிறவரு மிகப்பெரிய ஒரு இடத்த அடைஞ்சாரு. இறந்து போன வாட்டி உத்தரப்பிரதேசத்தில தான் வந்து பார்த்தீங்கன்னா, தன்னுடைய 80வது வயதில வந்து அவர் இறந்து போறாரு. அவருடைய இறந்து போன இடம் அப்படிங்கிறது இன்னைக்கும் உத்தரப்பிரதேசத்தில இருக்குது. உண்மையாலுமே இவர் வந்து பார்த்தீங்கன்னா, பொறந்து வளர்ந்தாரு. நாம இன்னைக்கு வந்து அவர கடவுளா பார்க்குறோம். இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி சித்தர் வழிபாடு தான். சித்தர் மாதிரி தான். இப்ப நம்ப ஊர்ல எப்படி நம்ப வள்ளலார சாமிங்கிறோம். அவரு ஒரு சித்தர். சித்தர் தான் சித்தர் நிலையிலருந்து கடவுள் நிலைய அடைஞ்சவரு. இன்னைக்கு வந்து அவரு சொல்லிக் குடுத்த விஷயங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா, "வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னாரு." அவரு சொன்ன விஷயங்கள்லாம் இன்னைக்கு எப்படி இருக்குது? எல்லாருமே வந்து பசியோட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே மாரி கடவுள ஜோதி ரூபத்துல காணலாம் அப்படின்னாரு. கடவுள ஜோதி ரூபத்துல காணலாம்னாரு. அதனால தான் அவரு பொறந்த ஒவ்வொரு பூச நட்சத்திரத்து அன்னைக்குமே வந்து என்ன பண்றாங்க? ஜோதி காட்டுறாங்க. விளக்குல வந்து கடவுள பார்க்கலான்ட்டு. அதே மாரி தான் இவரு பொறந்தது வந்து விசாக நட்சத்திரம். வைகாசி மாசம் வரக்கூடிய விசாக நட்சத்திரத்துல தான் புத்தர் பொறந்தாரு. சித்தார்த்தரா பொறந்தாரு. தன்னுடைய உயர்நிலைய அந்த 35 வயசுல அடைஞ்சவாட்டி அன்னையிலருந்து அவர புத்தர்ன்னு எல்லாரும் அழைச்சாங்க. அதுக்கப்புறமேட்டு அவரு இறந்து போனது என்னைக்கு? அதே வைகாசி விசாகம் நட்சத்திரத்தில். நம்பூர்ல வைகாசி விசாகம் அப்படிங்கிறது பௌர்ணமி அன்னைக்கு தான் விழுவும். வைகாசி விசாகம். அந்த நாள்ல தான் வந்து நம்ப ஊர்ல என்ன பண்ணுவாங்க? தேர் நோம்பின்பாங்க. தேர் இழுக்குறாங்களே எல்லா கோயில்லயும் ரொம்ப லக்ஸரியா. அந்த பண்டிகைலாம் வந்து நடக்கிறது இந்த நாள்ல தான் நடக்குது. முழுக்க, முழுக்க, முழுக்க புத்தர் அப்படிங்கிறவரு யாருமே புரிஞ்சுக்க முடியாத ஒரு இடம் தான். அந்த புத்தர் அப்படிங்கிறவரு அன்னைக்கு வாழ்ந்த காலகட்டங்கள்ல அவரு செஞ்ச சாதனைகள், அவருக்கு அப்புறமேட்டு 400 வருஷங்களுக்கு அப்புறமேட்டு தான் கிறிஸ்து பிறக்குறாரு. கிறிஸ்து பொறந்த வாட்டி இன்னைக்கு 2025 வருஷம் ஆகுது. இன்னைக்கு வரைக்குமே புத்தருக்கான வழிபாடுகள் அப்படிங்கிறது நம்ம ஊர்ல கம்மி. சைனாவுல இருக்கு, திபெத்ல இருக்குது, நேபாளத்துல இருக்குது. நம்ம தமிழகத்திலேயே ஒரு சில இடங்கள்ல குறிப்பிட்ட இடங்கள்ல வச்சு என்ன பண்றாங்க, புத்தருக்கான வழிபாடு அப்படிங்கிறது பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. உண்மையாலுமே வந்து புத்தர் அப்படிங்கிறவரு யாருமே நெருங்க முடியாத ஒரு உயரத்த தொட்டுட்டாரு அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஒரு சூரியன், ஒரு சந்திரன், ஒரு வள்ளலாரு, ஒரு புத்தரு. அவரு மாரி யாருமே வர முடியாது.